நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு படுத்துடுறாங்க. ஓடி ஆடி வேலை செஞ்சா உடம்புக்கு ஒரு நோயும் வராது. இதுக்கெல்லாம் எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும்? அது மட்டும் இல்ல, அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு ராம்க்கு டைம் இல்ல. என்னாச்சு? என் கண்ணத்தை மூடிட்டு வர? என்னன்னு சொல்லு. அது வந்து அது ஒண்ணும் இல்ல சித்ரா. லேசா பல்லு வலியா, அதனாலதான் வீங்கிருக்கும், அவ்வளவுதான். அதுக்காக பூஜைக்கு வராம இருக்கணுமா? சரி சரி, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு. சீதா, நீ உட்காந்து சாப்பிடுமா, வேற யாராவது பரிமாறட்டும். பரவாயில்ல அத்தை, அவ நிக்கட்டும், அவ அப்புறமா சாப்பிட்டுப்பா. அம்மா, அன்னிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்களே நிக்கவும் சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அண்ணி, நீங்க அண்ணன் பக்கத்துல போய் உட்காருங்க. போய் உட்காருங்க நீ. என்ன மட்டும் பக்கத்துல உட்கார சொல்ல தெரியல, ஆனா அண்ணன் பொண்டாட்டிய மட்டும் உட்கார சொல்றாரு. எனக்கு இப்படி ஒரு புருஷன், இவருக்கு எப்பதான் புத்தி வரப்போதோ தெரியல. பிரியா, என்னம்மா யோசிக்கிற? எல்லாருக்கும் பரிமாறு. இதோ ஒரு நிமிஷம். உட்காருன்னு சொன்னா உடனே உட்காந்துருவியா? சாப்பிடுன்னு சொன்னா உடனே சாப்பிடுறதா? அதுவும் உன் புருஷன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீ சாப்பிட உட்காந்துருவியா? விடு சித்ரா, அவ பாவம். என்ன பாவம்? அன்னைக்கு பிரியாவுக்கு என்ன சொன்னமோ அதுதான் இவளுக்கும். ஏந்திரி, முதல்ல ராம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நீ சாப்பிட்ட போதும். எனக்கு வேண்டாம். ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சாரிம்மா, நான் வரேன்.
பாத்தியா நீ பண்ண கூத்துல சாப்பிடாம கூட போயிட்டான் என் பையன். உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். உன்னை போய் நான் என் மருமகளை தேர்ந்தெடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ச்சே, நானே போய் அவனை சமாதானப்படுத்தி டிஃபன் கொடுக்குறேன். சீதா, அழாத. அழக்கூடாதுன்னு சொல்றல்ல, அழக்கூடாது. ஹலோ, நான் பிரியா பேசுறேன். என்னடி என்னாச்சு? போமா, காலையில இருந்து வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. நிக்க கூட முடியலமா. என்னாச்சு? எதுக்காக எல்லா வேலையும் நீயே செய்யற? அங்க வேலை செய்யறதுக்கு வேற ஆளே இல்லையா? இருக்காங்கம்மா, ஆனா எல்லா வேலையும் மருமகளுங்க தான் செய்யணும்னு இந்த சித்ராதேவி சொல்லிட்டா. 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க விடுறது இல்ல. அந்த சீதா என்ன பண்றா? அந்த மகாராணி வேலையெல்லாம் செய்ய மாட்டாளா? எல்லா வேலையும் அவ தானே செஞ்சுட்டு இருந்தா. அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலதான் எல்லா வேலையும் என்னையே பார்க்க சொல்றாங்க. அவ மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னாச்சு அவளுக்கு? நல்லா தானே இருந்தா. அவ்வளவும் நடிப்புமா. அவ நடிப்பை இங்க எல்லாருமே நம்புறாங்க. என் அத்தை கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோயேன். நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா. சக்கரவர்த்தி குடும்பத்துல போய் நீ ராணி மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி கூனி மாதிரி ஆயிட்டியே. இப்படி கஷ்டப்படுறதுக்காகவா உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்புன? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சீதா தாமா. சீதா அந்த வீட்ல உனக்கு எதிரா ஏதோ சதி பண்றா. அத உஷாரா கவனி. அவ என்னென்ன பண்றான்னு அப்பப்ப எனக்கு போன் பண்ணு. அவளை என்ன பண்றதுன்னு உனக்கு ஐடியா சொல்றேன். புரிஞ்சுதா? உஷாரா இரு. சரிம்மா. என் பொண்ணுக்கு எதிரா சதி பண்றியா? உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? நான் நெக்லஸ்க்கு ஆசைப்படல, அவங்களே வாங்கி கொடுத்துட்டு அவமானப்படுத்துறாங்க. என்னால உண்மையா பேச முடியல. நான் என்ன பண்ணட்டும்? சீதா, நீ இங்கதான் இருக்கியா? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல பாட்டி. ராம் கிட்ட சொல்லி உன்னை நல்லா பாத்துக்க சொல்றேன். என்ன, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏமா, ஏன் அழற? இல்ல, ஒண்ணும் இல்ல பாட்டி. காட்டு, மறைக்கிற. கையெடு. என்னம்மா இது இப்படி வீங்கி இருக்கு? யார் அடிச்சது? இல்ல பாட்டி, யாரும் அடிக்கல. நான் தான் கதவுல மோதிக்கிட்டேன். இல்ல, நீ போய் சொல்ற. யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. யார் அடிச்சது சொல்லு. நீ சொல்லாட்டி நான் கண்டுபிடிச்சிருவேன். சொல்றியா இல்லையா? இல்ல பாட்டி, என்ன யாரும் அடிக்கல. இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க பாட்டி. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். அத்தை, வாங்க அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. கையை விடு சுமித்ரா. இவளை யாரோ அடிச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சாவ. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. நீங்க வாங்க. சீதா கண்ணத்துல பாரு, அவளை யாரோ அடிச்சிருக்காங்க. என்னன்னு கேள. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்க. பாவம், அவ முகத்தை பாரு. போங்க அத்தை, நானும் வரேன். போங்க.
அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. சுமித்ரா, இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படி அமைதியா இருக்கிறது? இந்த பொண்ணுக்கு கடவுள் தான் நல்லது செய்யணும். ராமியே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல அத்தை. புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் ராம் செஞ்சது தப்புதான். அந்த சீதா முகத்தை பாரு, எவ்வளவு அப்பாவியா இருக்கா. அவளை கை நீட்டி அடிக்கிறதுக்கு எப்படி மனசு வரும்? அவங்க அப்பா சுந்தரத்துக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. சீதாவை நம்மள நம்பிதானே அனுப்பியிருக்காங்க. அவளை நல்லா வச்சுக்க வேண்டியது ராமோட கடமை இல்லையா? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. சித்ரா கிட்டயும் ராம் கிட்டயும் நான் பேசிக்கிறேனே. இனிமே இப்படி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. உட்காருங்களேன். எனக்கு தெரியாது, என்னமோ ஆகட்டும். அந்த பொண்ணை கடவுள் தான் காப்பாத்தணும். சீதா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு தேடி இருந்தா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்ல இருந்து பொண்ணு கிடைச்சிருக்கும். அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு எதுக்காக என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச தெரியுமா? என் மகனை நீ சந்தோஷமா வச்சுப்பேன்னு நினைச்சுதான். ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. எப்ப பார்த்தாலும் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு நிக்கிறியே. இந்த வீட்ல உனக்கு என்ன வசதி குறைச்சல் சொல்லு. உங்ககிட்ட தானே கேக்குறேன். நான் சொல்றேன். இந்த வீட்ல சீதாவுக்கு என்ன குறைன்னு கேட்டியே. சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. சொல்லட்டுமா? சீதா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போமா. போமா. சித்ரா ஒன்னு சொல்ல மாட்டா. சுமித்ரா, சீதாவுக்கு இந்த வீட்ல நிறைய குறை இருக்குன்னு சொன்னியே, என்னன்னு சொல்லு. ராம் மனசார சீதாவை கல்யாணம் பண்ணல. நீ பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க. நான் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சனா? எப்படி சொல்ற நீ? ஆமா, சீதாவுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற விஷயத்த ராம் கிட்ட மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சது பொய் தானே? இந்த விஷயத்தை உன்கிட்ட சொன்னது யாரு? சீதாவா? இப்ப அது முக்கியம் இல்ல. ராம் சீதாவை கை நீட்டி கண்ணத்துல அடிச்சிருக்கான். ஏன் தெரியுமா? சீதா எழுத படிக்க தெரியாதவன்னு ராம் தெரிஞ்சுக்கிட்டான். படிக்காதவளை நம்ம தலையில கட்டிட்டாங்களேன்னு அவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. அவன் படிச்சவன் இல்லையா? அவனுக்கு போய் படிக்காத சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் ஆத்திரப்படத்தானே செய்வான். இதுக்கு காரணம் ராம் கூட இல்ல, நீதான் சித்ரா. நீ ராம்க்கும் சீதாவுக்கும் செஞ்சு வச்சது நிஜ கல்யாணம் இல்ல, பொம்மை கல்யாணம். நீ ராம்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேடல, உனக்கு கை கடக்கமா ஒரு மருமகளை தேடிக்கிட்ட. ராமுக்கும் தனக்கு வரப்போற மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு கனவு இருந்திருக்கும்ல. அவன் கனவு தவிடுபடி ஆனதால ஆத்திரத்துல சீதாவை அடிச்சிருக்கான். பெரியமா, அண்ணன் ஒன்னும் சீதாவை சும்மா அடிச்சிருக்க மாட்டாரு. சீதா ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, அதனாலதான் அடிச்சிருப்பாரு. அண்ணனுக்கு சீதாவை கொஞ்சம் கூட பிடிக்கல. முதல்லயே நீங்க எல்லாரும் என் பேச்ச கேட்டிருந்தீங்கன்னா. கல்பனா, போதும் நிறுத்து. இதுல நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். ராம்க்கு சீதா தான் மனைவிங்கிறது நான் முடிவு பண்ணுது. உன் வேலை எதுவோ அத மட்டும் நீ பண்ணு. அம்மா, அது வந்து நீ வெளிய போ. வெளியில போன்னு சொன்ன. சுமித்ரா, ராம் யார் மேலேயும் அவசரப்பட்டு கை வைக்க மாட்டான். சீதா படிக்காதவன்ற காரணத்துக்காக அவன் கண்டிப்பா அடிச்சிருக்க மாட்டான். ஏன்னா படிக்காத சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சது நான். உன்னை வெளியில போன்னு சொன்னல. அவனுக்கு உண்மையிலேயே மனக்குறை இருந்திருந்தா
என்கிட்ட வந்து கேட்டிருப்பான். அப்படி செய்யாம சீதாவை கை நீட்டி அடிச்சிருக்கானா? கண்டிப்பா சீதா ஏதோ தப்பு பண்ணி இருக்கா. அப்படியெல்லாம் இல்ல சித்ரா. ராம்க்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்ல. அதனாலதான் சீதா மேல கோவத்தை காட்டியிருக்கான். பாவம், நீ பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கிறா. ஏன் சித்ரா, அவளை பார்க்க உனக்கு பாவமா இல்லையா? சுமித்ரா, இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம்? இத நான் சரி பண்ணிக்கிறேன், நீ தலையிடாத. உனக்கு ஒரு மக இருக்கான், மருமகளும் இருக்கா. அவங்க ஒழுங்கா குடும்பம் நடத்துறாங்களாங்கிறத போய் பாரு. அதை விட்டுட்டு மத்தவங்க விஷயத்துல தலையிடாத. சித்ரா, இதுல ஓ மக என் மகங்கிறது பிரச்சனை இல்ல. நம்ம 2 பேரோட பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்களான்னு தான் பார்க்கணும். அவங்கள யாரு தப்பு பண்ணாலும் கண்டிக்கணும். அதை விட்டுட்டு உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பிரிச்சு பேசக்கூடாது சித்ரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா, ஒட்டு கேக்குறதுக்காக இங்க நிக்கிறியா? ஒட்டு கேக்குறது அநாகரிகன்னு உனக்கு தெரியாது? அம்மா இல்லம்மா, அது வந்து வாய மூடு. சீதாவை பத்தி என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இங்க நிக்கிற? இன்னைக்கு சீதா படுற கஷ்டம் நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்ல வரக்கூடாது. அத ஞாபகம் வச்சுக்கோ. சீதா படுற கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. முதல்ல நீ உன்னை மாத்திக்க, அதான் உனக்கு நல்லது. ஆஹா, ஏதோ பிரச்சனைல இருக்கா. நாம அதை பெருசாக்கிடுவோம். சீதா, என்னாச்சு? ஏன் கண்ணத்தை மூடிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? இல்ல, ஒண்ணும் இல்லக்கா, நல்லாதான் இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள 1000 சண்டை சச்சரவு இருக்கலாம். இருந்தாலும் நாம அக்கா தங்கச்சி தானே. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உனக்கு ஏதோ இந்த வீட்ல பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா நீ அதை என்கிட்ட மறைக்கிற. சொல்லு, யாரு உன்னை என்ன பண்ணாங்க? ராம் ஏதாவது உன்கிட்ட சண்டை போட்டாரா? இல்லக்கா, அப்படி எதுவும் இல்ல. அப்படின்னா உன் அத்தை ஏதாவது திட்டினாங்களா? அந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. குத்தம் கண்டுபிடிக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. இங்க பாரு, இந்த வீட்ல யாரையுமே அவங்க நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நீ ஒண்ணு பயப்படாத சீதா, நான் உன் பக்கத்திலேயே இருக்கேன். பிரியா, நான் சீதா கிட்ட கொஞ்சம் பேசணும். சீதா கிட்ட நான் தனியா பேசணும். இல்ல, பிரியாக்காவை நான் வர சொல்லல, அவங்களாதான் வந்தாங்க.